கேமர் ஜனங்களின் நாயகன் வந்துருச்சுங்க POCO F7. போன வருஷம் வந்து POCO F6 நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் POCO F7ல நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிசைன், பேட்டரி, சார்ஜிங் ஸ்பீட்ஸ், ரிவர்ஸ் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், நிறைய விஷயம் இருக்குங்க. ஆனா என் மனசுல இருக்கிறது ஒரே கேள்விதான். POCO F7ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல இப்பவும் அதே மாதிரி கேவலமான போட்டோஸ் எடுக்குதா இல்லையான்னு. சோ கம்ப்ளீட்டான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிடும். சோ கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாத்துருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாக்ஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க நல்லா செக் பண்ணிடலாம். பிளாக் பாக்ஸ், yellow பிராண்டிங், தெரிஞ்ச விஷயம் தான். பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு, இன்செப்ஷனுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா. கேஸு, குவிக் ஸ்டார்ட் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி அதோட பார்த்துடலாம். ஓ வா, நைஸ். ஓ, இது பார்க்குறதுக்கு என்ன ஒரு ரிப்ட் டெக்ஸ்டர் இருக்க மாதிரி இருக்குது. ரிப்ட் எனிவே அந்த டெக்ஸ்டர்லாம் கிடையாது, பட் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க இந்த கேஸுக்கு. நல்ல குவாலிட்டியான சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஃபோனை சைடில் வச்சுறேன். வெல்கம் டு த ஃபோன். ஏன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன், ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. அண்ட் டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ எல்லாத்தையும் சைடில் வச்சுறேன் நான். ஹெவியாக இருக்குங்க ஃபோனு. இட் இஸ் ஹெவி. அண்ட் அதுக்கான காரணம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் நான். என்னது இது, எடுத்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட்டு. சே, ஆமாங்க, இந்த ஃபோனில் ரொம்ப ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் விழுகுது. இங்கே பாருங்களேன், லுக் இட் திஸ். ஐயா அசிங்கம், அப்படியே அருண மூஞ்சி மாதிரி. தங்காதுரா ஒரு அளவுக்கு மேலே பண்ண இது பார்த்தீங்களா, இங்கே இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். பட் அதில் இருக்க மைக்ரோஸ்பெக் டஸ்ட்லாம் இதில் விழுகுது. ஃபுல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கார்னிங் கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். சைடில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் ஐஃபோன் மாதிரி இருக்குல்ல. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆண்டனா லைன்ஸ், பேண்ட்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. அண்ட் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கார்னிங் கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் வைடா இருக்கு அண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. வெயிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வெயிட் கண்டிப்பா 110% உறுதியா சொல்றேன் நான். 215 கிராமுக்கு மேல இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 220 இருக்கும்னே தோணுதுங்க. 220 இருக்கும்னு தோணுது. அம்மாடியோ, 222 கிராம்ஸ். கிரேஜி. ஓகே, ஒரு தடவை இந்த கேஸை போட்டு பார்த்துடுறேன். பை த வே, இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் பார்த்தே உங்க ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க உங்களுக்கு. கேஸ் கூட நல்லா இருக்கு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், எனக்கு ஆக்சுவலி கேமரா மாடலோட டிசைன் கூட கொஞ்சம் யூனிக்காக தெரியுது. ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமரா தான், ஆனால் பெரிய கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் ஒரு ஸ்லாஷ் லைன் மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் ஃபோனுங்க. இந்த வேரியண்டோட கலர் பேர் வந்து சைபர் சில்வர். அண்ட் பார்க்குறது கொஞ்சம் Mi 9 மாதிரி இருக்கு. Mi 9ல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட லுக் இருக்கு. இதுக்கு லுக்ஸ் வெரி நைஸ், கிளீனாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளாஷான கேமரியான டிசைன் வேண்டாம்னா வேரட் கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் அந்த கலர் ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ்ல தான் கொடுத்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க, செதுக்கி இருக்காங்க. அண்ட் யா, ஓவரால் ஹெவி ஃபோன், இன் ஹேண்ட் ஃபீல் குட். பை தி வே, இதுல உங்களுக்கு IP68 IP69 ரேட்டிங் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிரும், which is awesome. கேமிங் ஃபோன், சோ அதனால நான் வந்து டைப் C போர்ட் அட்லீஸ்ட் Gen 3.1 போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் நான். பட் நோ, டைப் C 2.0 தான் கிடைக்கும். சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு டூவல் நானோ சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக்கர் கிரில் பிளஸ் இயர்பீஸ் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். அண்ட் ஓவரால் பில்ட் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல லெவல் அப் பண்ணிருக்காங்க compared to POCO F6 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா this is the most premium POCO phone yet. by the way, இந்த ஃபோன்ல உங்களுக்கு IR பிளாஸ்டரும் கிடைச்சிரும். சோ IR பிளாஸ்டர் வந்து கேமராக்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ரிமோட் கண்ட்ரோலா யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி கார்னிங் கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் முன்னாடி அண்ட் பின்னாடி கொடுத்திருக்காங்க. சோ அதோட டிராப் பண்ணி பார்த்துடலாம். no problem. oof, that fell. கிளாஸ்ங்க, கிளாஸ் உடையிற சான்சஸ் இருக்கு. இதுல மைக்ரோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் விழுகிறதுனால என்னமோ ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் நோ, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நீங்கள் பாருங்க, எவ்வளோ டர்ட்டியாக இருக்கு. எப்போ பாரு தொடச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. ஜஸ்ட் லைக் அர்னவ்ஸ் ட்ரூல். வை டஸ் அர்னவ் ட்ரூல்? காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபுட்ன்றான் அவன், வந்து ஃபுட்ன்றான், நான் அது கிடையாதுன்றேன். ஆல்ரைட், ஸோ அடுத்து டிஸ்பிளே பற்றி பேச போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது இல்லை எனக்காக.
எனக்காக இல்லை அர்ணவுக்காக பண்ணுங்க. என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட்டை கொடுங்க. அப்போதானே இந்த மாதிரி வீடியோஸ் அன்பாக்சிங்லாம் டைமுக்கு கொடுப்போம் நாங்கள். ஆல்ரைட், இல்லைனாலும் டைமுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டைமுக்கு வீடியோ கரெக்டாக கொடுத்துட்டோம்னா உங்களுக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டான வீடியோ கிடைச்சிடும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் என்ன போட்டு வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா இது ஆஃப் பண்ணி வந்து மோடி வருவார். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மோடி வருவார். வரலையே அவன் எதுக்கு எச்சி க்ளூ தெரிஞ்சிச்சுல. ஓகே, ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.83 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே. ஸோ இட்ஸ் வெரி பிக் டிஸ்பிளே. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். LTPO டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு 12-bit பேனல் வித் டால்பி விஷன் சப்போர்ட். ஸோ ஜென்ரலி ஷாமி, ரெட்மி, போக்கோ ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டால்பி விஷன் சப்போர்ட்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் இந்த டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையும் நீங்கள் டால்பி விஷன் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் பிக்சர் டியூனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. HDR கிரேடேஷன் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இது ஒரு ரொம்ப நல்ல டிஸ்பிளேங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதுல வந்து உங்களுக்கு ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்கிரீன் எஸ்டேட் கிடைக்குது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாவும் வச்சிருக்காங்க. பாருங்களேன், இட் லுக்ஸ் டேம் குட். லவ் இட். ஹை பிரைட்னஸ் மோட்ல உங்களுக்கு 1700 nits கிடைக்குதுங்க, which is awesome. 3200 nits உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் HDR மோட்ல கிடைச்சிரும். சோ வெளிய எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சத்துல இந்த டிஸ்ப்ளே செம பிரைட்டா இருக்கு. எந்த குறை சொல்றதுக்கும் இல்ல. இட்ஸ் வெரி குட். அது மட்டும் இல்ல 3840 Hz உங்களுக்கு PWM டிமிங் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. நல்ல இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கிடைச்சிரும். ஒரு நல்ல டிஸ்ப்ளேங்க. நல்ல ஸ்பெக் ஹெவியான டிஸ்ப்ளே, நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளே. ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஒரு AMOLED டிஸ்ப்ளேனால உங்களுக்கு ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. நல்ல ஃபாஸ்டா இருக்கு, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கு. சோ ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே, அடுத்து நான் பேச போறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. அண்ட் இந்த போன்ல உங்களுக்கு Snapdragon 8s Gen 4 கொடுத்திருக்காங்க. 30,000 ரூபாய் ரேஞ்ச்ல 8s Gen 4 இஸ் இப்போதைக்கு ஐ திங்க் த பெஸ்ட் ப்ராசஸர். அண்ட் போக்கோ எப்பவுமே பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. பெஸ்ட் பிரைசிங், பெஸ்ட் ப்ராசஸர், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் 1256 GB தாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு 1252 GB இருக்கு. LPDDR5X RAM டைப், UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் UFS 4.1 ஓட ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் பாருங்களேன், சூப்பர் ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். Antutuல கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் CPU ஸ்டெபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா throttling ரொம்ப கம்மியா பண்ணுது, which is good. அண்ட் GPU ஸ்டெபிலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, சின்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. GPU ஸ்டெபிலிட்டி நாங்க ரன் பண்ணும்போது 3D Mark wireless test ரன் பண்ணும்போது அதுல கொஞ்சம் ஹீட்டிங் அதிகமா ஆச்சு. 50 degrees வரைக்கும் போச்சு. ஜென்ஷன் இம்பாக்ட் நாங்க விளையாண்டோம் ஃபார் 30 minutes ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ல 60 frames டார்கெட் வச்சு விளையாண்ட போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 58.7 59 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் அதுல டெம்பரேச்சர் வந்து 42 degrees போச்சு, which is not bad at all. அது மட்டும் இல்ல, நீங்க BGMI ல 90 FPS விளையாடலாம். என்ன தம்பி 120 FPS கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல வந்தா வரும். ஏன்னா 8s Gen 4ல 120 FPS சப்போர்ட் இருக்கு ஆப்வியஸ்லி. அண்ட் COD ல நீங்க 120 FPS விளையாடலாம். கேமிங்க்கு ஒரு நல்ல போன், வேப்பர் கூலிங் சேம்பர் வேற கொடுத்திருக்காங்க. ஓவராலா POCO F series சொல்லவே வேண்டாம், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்காகவே பண்ண போன். அண்ட் அதனால தான் நான் இது கேமர் ஜனங்களின் நாயகன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். because it is. Performance of course நல்லா இருக்கு, பட் பேட்டரி லைஃப் கீழ்ச்சிட்டாங்க. ஏன்னா 7550 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். 90 வாட் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வாட் 52 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் இந்த 7550 mAh பேட்டரி வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு 12 ஹவர்ஸ்க்கு மேல பேட்டரி லைஃப் கிடைச்சதுங்க ஸ்கிரீன் ஆன் டைம். இந்த போனை நீங்க ஈஸியா சொல்றேன் நான், ஈஸியா ஈவன் ஹெவி யூசேஜ் பண்ணி கேமிங் பண்ணா கூட நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 days பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த 7550 mAh பேட்டரி வந்து இந்தியாலே இருக்கிறதுலே பெரிய பேட்டரி இன்சைட் ஸ்மார்ட் போன். ஸோ அப்போ நிறைய பேர் நீங்க நினைப்பீங்கல்ல, ஐயோ இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு பவர் பேங்க் அப்படின்னு. ஆக்சுவலி பவர் பேங்கோட ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த போனை வச்சு நீங்க ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் பண்ணலாம். நிறைய போன்ஸ்ல அது பண்ணலாம், பட் இந்த போனை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு 22.5 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுக்குறாங்க. நீங்க ஐபோனை சார்ஜ் பண்ணலாங்க இந்த போனை வச்சு. கிரேசி ஸ்டஃப், கிரேசி. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் of course HyperOS 2 based on Android 15 கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. CD என்ன கேட்டிங்கன்னா ப்ளோட்வேர் ஆப்ஸ் நிறைய ப்ரீஇன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளீனா இருக்கும். பட் HyperOS 2 எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மூதா இருக்கு, வெரி நைஸ். நல்ல ஃபீச்சர் செட் கொடுத்திருக்காங்க. நல்ல லாக் ஸ்கிரீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிசைன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா AI ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். AI டிரான்ஸ்லேஷன் இருக்கு, AI ரெக்கார்டர் இருக்கு, AI சப்டைட்டில்ஸ் இருக்கு, AI இன்டர்பிரட்டர் கொடுத்திருக்காங்க. Google Gemini சப்போர்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு. சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. ஸோ AI ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கிற தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த AI இரேசர் அதெல்லாம் பண்றது அது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க. ஓவராலா HyperOS 2 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், சொல்லவே வேண்டாம். பட் எனக்கு என்னன்னா HyperOS 2 ஓட டிசைன் வந்து கொஞ்சம் டேட்டடா தோணுது. அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அடுத்த வருஷம் லிக்விட் கிளாஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா எழுதி
வச்சுக்கோங்க எங்கேயாச்சும். இந்த ஃபோனில் நாங்கள் வந்து நெட்ஒர்க்கும் டெஸ்ட் பண்ணோம். நெட்ஒர்க் டெஸ்ட் பண்ணும்போது இது ஆக்சுவலி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து ஏர்டெல் அண்ட் ஜியோ சிம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 6.0 சப்போர்ட் கிடைக்கும், LDAC LHDC சப்போர்ட், Bluetooth ஹைரஸ் கோடெக்ஸ் அதெல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் தூக்கல. வெரி குட் ஜாப் போக்கோ. ஆமாம், இது வரைக்கும் எர்ஷாத் இந்த ஃபோனில் குறையே இல்லையா? இவ்வளோ நல்லா இருக்கா? இதில் என்னதான் காம்ப்ரமைஸ் இருக்கு? 30,000 எப்படி இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெல், கேமராஸ். கேமரா ஹார்ட்வேர்ல பிரச்சனை இல்லை, ஏன்னா 50 MP Sony IMX 882 கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. மோஸ்ட் ஃபோன்ஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் அதான் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல நல்ல 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கேமரா டியூனிங்ல தான் எப்பவுமே கோட்டை விட்டுறாங்க. எனக்கு ஜென்ரலி not a fan. பிரைமரி கேமரா வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டீடைல்ஸ் நல்லா தான் இருக்கு, பட் கலர்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃபாக இருக்குங்க. HDR நீங்கள் பாருங்க, HDRலையும் கிரேடேஷன் சரியில்லை. நீங்கள் ஷேடோ ரீஜன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கு, லோ லைட்ல ரொம்ப அதிகமாக நாய்ஸ் இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் கரெக்டாக இல்லை. அண்ட் அல்ட்ரா வைட் சொல்லவே வேண்டாம், இட்ஸ் அ வெரி ஆவரேஜ் கேமரா. செல்ஃபி நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. செல்ஃபி ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பிரைமரி கேமரா வச்சு நீங்கள் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் வச்சு 1080p 30 FPS தான் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா வச்சு 1080p 60 FPS நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி ஓகே, நாட் பேட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஃபோனை வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, கேமிங்காக தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. ஸோ கேமராக்காக ஒரு ஃபோன் தேடுறீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் போக்கோ சொல்றது இல்லை இட் இஸ் அ கேமரா ஃபோன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஓகே. இன் எனி கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபோன் எடுத்திருக்க எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிருங்க. பை தி வே, உங்களுக்கு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் தேவைன்னா நீங்கள் Gcam mod ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து மேபி யூ வில் கெட் அ குட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். POCO F7ல எல்லா விஷயத்திலும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி சொல்லவே வேண்டாம். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ப்ராப்பரான கிளாஸ் பாடி, மெட்டல் ஃப்ரேம், 7550 mAh பேட்டரி, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. அந்த பேட்டரி வச்சு ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்க பேட்டரி லைஃப் தாறுமாற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டிஸ்ப்ளே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. என்ன கேமரா தான் சோ பட் 30,000 ஈஸி ரெக்கமெண்டேஷன். அதுவும் 12 to 56 GB வருதுங்க 30,000 rupeesக்கு. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா 12,512 GB உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படி தான் இந்த ஃபோன்ஸை பிரைசிங் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் போக்கோ யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, Trakin Tech தமிழ்.